இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த மாலை வேளையிலே ஒரு விசை உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆராதனைக்குரிய நம்முடைய தேவனை நாம் மகிழ்ச்சியோடு, விடுதலையோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பினார். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் நம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். 20வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 20:5. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நன்றாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய வாயினாலே ஒரு வாக்குத்தத்தமாகவோ அல்லது ஒரு தீர்க்க தரிசனமாகவோ அல்லது தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவதாகவோ கர்த்தருடைய வார்த்தை வருமானால் அந்த வார்த்தையை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நமக்கு குறித்ததை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அது மாத்திரமல்ல, நம்முடைய வேண்டுதல்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நிறைவேற்றுகிறார். அதாவது எப்படி நிறைவேற்றுவார் என்று சொன்னால், அவர் குறித்ததான, அவர் எதிர்பார்க்கிறதான அமைப்பின்படி நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய ஆலோசனைகள் இருக்குமானால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அதை எப்படி நிறைவேற்றுவார்? 3 நிலையிலே ஆண்டவர் நிறைவேற்றுவார். அந்த 3 காரியங்களை குறித்து காலை ஆராதனையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, ஆண்டவர் தீர்வுக்கு நேராக உதவியை அனுப்புகிறார். பதிலை கொடுக்கல, தீர்வுக்கு நேராக உதவியை கொடுக்கிறார். அந்த உதவியை வைத்து முழு ஜெயத்தை எடுப்பதற்கு நாம் தான் பிரயாசப்பட வேண்டும், நாம் தான் முயற்சி எடுக்க வேண்டும். அதை விரிவாய் சொல்ல நேரமில்லை, ஆகவே நான் சுருக்கமாக கடந்து போகிறேன். 2வது, ஆண்டவர் எப்படி செய்கிறார் என்று சொன்னால், தம்முடைய வலது கரத்தினுடைய வல்லமையை வெளியரங்கமாய் காணும் நிலையிலே ஆண்டவர் தம்முடைய வல்லமை என்ன பண்ணுகிறார்? வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். 3வது பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தாவீது ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, ஆயுசை கூட்டி தாரும் என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயுஸ் அல்லப்பா, தீர்க்காயுசை தருகிறேன். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் கேட்பதை விட மிக மேலானதை கர்த்தர் நமக்காக செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராய் இருக்கிறார். இந்த 3 விதத்திலே கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அப்படி கர்த்தர் அதை செய்யும் பொழுது அதற்கு இணையான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். வேதம் சொல்லுகிறதான 3 விதத்திலே இதை நிறைவேற்றி இருந்தால், இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கையில இருப்பதற்கு நீங்களும் நானும் கவனம் செலுத்த வேண்டும். ஆண்டவர் 3 நிலையிலே நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய ஆலோசனைகளை நிறைவேற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டியதான இந்த 3 காரியங்களிலே நாம் கவனம் செலுத்தும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். முதலாவது 20வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். எதுல நம்ம கவனம் செலுத்தலன்னா, உம்முடைய நாமத்தில் நாங்கள் கொடியேற்றுவோம். பக்கத்துல சொல்லுங்க, உம்முடைய நாமத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்? கொடியேற்றுவோம். நீர் நிச்சயமாய் நிறைவேற்றுவீர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீர் நிறைவேற்றும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்றுகிறீரே, அதற்கு இணையான ஒரு செய்கை இருக்கும். கொடியேற்றுதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, உலக பிரகாரமாகவே நாம் பார்க்கும் பொழுது, சத்துருவை ஜெயிக்கும் பொழுது ஜெயித்த உடனே கொடியேற்றுவார்கள். ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு மன்னர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நாட்டிற்கு விரோதமாய் இன்னொரு நாடு படையெடுத்து போய் ஜெயிக்கும் பொழுது அந்த எதிரியினுடைய நாட்டை ஜெயித்த உடனே என்ன பண்ணுவார்கள்? கொடியை என்ன பண்ணுவார்கள்? ஏற்றுவார்கள். எதற்கு?
கிடைத்ததான வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கான அடையாளம் தான் கொடியேற்றுதல். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த இடத்திலே கொடியேற்றுவது, அந்த கொடி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இனிமே இது அவனுக்கு உரியதல்ல. இதுவரைக்கும் அவன் கையில் இருந்துச்சு, இனிமேல் இது அவனுக்கு உரியது அல்ல, இது இவருக்கு உரியது என்று சொல்லி அந்த கொடியேற்றுகிற காரியம் காட்டுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று இருந்தால் கொடியேற்றப்படுகிற இப்படிப்பட்ட ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த வெற்றியை சத்துரு பறித்து போகாதபடி அதை உறுதிப்படுத்த, இது அவருடையது, இது அவருக்காகவே உரியது, அவரால் தான் இது வந்தது என்று உறுதிப்படுத்துகிற கொடியேற்ற அந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். 60வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 60:4. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். பலவிதமான சேனைகள் உப்பு பள்ளத்தாக்கிலே தாவீதை சூழ்ந்து கொண்டது. ஏராள சக்திகள் அவனுக்கு விரோதமாய் வந்தது. கர்த்தர் அவனுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார். வெற்றி கொடுத்த போது தாவீது சொல்லுகிறார், நான் 60வது சங்கீதம் 4வது வசனத்தில், ஏற்றும்படியாக ஒரு கொடியை எனக்கு கொடுத்தீர். கரம் உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி அடைந்து இருந்தால் அல்லது வெற்றி அடையாமல் தோல்வியா இருந்தால் கர்த்தரை பார்த்து கேளுங்கள். தோல்வியா இருக்கும் என்னுடைய வாழ்க்கை, ஏமாற்றத்தில் இருக்கும் என் வாழ்வில் உம்முடைய வெற்றியின் அடையாளமாகிய கொடியை நீர் என்னுடைய கடத்தில் கொடுத்து ஏற்றும்படி செய்வீராக, உயர்த்தும்படி செய்வீராக. இது இயேசுவால் கிடைத்தது, இயேசுவுக்காக கிடைத்தது. இனி அனைத்தும் அவருக்குத்தான் என்று உறுதிப்படுத்த கொடுப்பீராக. வெற்றி கொடுத்தது நமக்கு இல்ல, அந்த மகிமை அவருக்குத்தான். இது இயேசுவுக்காக தான் என் வாழ்க்கையில் இந்த வெற்றி கிடைத்தது. இயேசுவுக்காக தான் இயேசுவின் நாமத்துக்காக தான் இந்த ஜெயம் கிடைத்தது என்று சொல்லி உறுதிப்படுத்த ஒரு வெற்றி கொடியை ஏற்ற கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. கர்த்தர் நாம் ஏற்ற உதவி செய்வார். ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாய் கொடியேற்ற. நல்ல கரந்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நல்ல மகிமை. வேத வசனம் அழகா சொல்லுகிறது, சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவரே நமக்காக கொடியேற்றுகிறவராய் இருக்கிறார். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 17வது அதிகாரம் 15வது வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. நல்ல கவனிங்க. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் கொடியாக உயர்த்தாவிட்டால் கர்த்தர் என்ன செய்வார்? அவரே தம்மை யெகோவா நிசியாக நிரூபிப்பார். அல்லேலூயா. அவருடைய சபை, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திலே உபத்திரவத்திலே போகிறது. ஒரு நாள் வரப்போகிறது. ஆண்டவர் 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபித்து வேதனை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து மகிழ்ச்சியோ மகிமையோ இந்த உலகத்திலே கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் போது ஏசாயா 11வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விவரித்து கேட்பார்கள், விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாக இருக்கும். நல்ல கவனிங்க. கொடியாக இருப்பார், நம்மை வைத்து கொடியேற்ற வைப்பார். இல்லாவிட்டால்
ஆவியானவரே கொடியேற்றுவார். இரண்டும் இல்லாவிட்டால் அவரே கொடியாக தம்மை காண்பிப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு யெகோவா நிசியாய் என் கர்த்தர் இருக்கிறபடியினாலே இந்த மாலை வேளையிலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நிறைவேற்றும் பொழுது நாங்கள் கொடியேற்ற, உம்முடைய நாமத்தில் கொடியேற்ற கர்த்தர் கிருபை தருவீராக. ரெண்டாவது நாம் இதில் நம்முடைய கவனம் இருக்கணும். 20வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ரெண்டாவது எதுல கவனம்? முதல்ல எதுல கவனம் இருக்கணும்? ஆண்டவருடைய நாமத்திலே கொடியேற்றுவதிலே நம்முடைய கவனம் இருக்கணும். ரெண்டாவது எதிலே நம்முடைய கவனம் இருக்கணும்னா கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதில் நம்முடைய கவனம் இருக்கணும். மூணில ஆண்டவர் நம்ம கடந்த காலை வேளையில பார்த்தோம். இந்த 3 விதத்திலே கர்த்தர் விண்ணப்பங்களை, நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய ஆலோசனைகளை நிறைவேற்றும் போது மிக மிக நம்ம கவனத்தில் வைக்க வேண்டும். அந்த இடத்துல வெற்றியை கொடுத்தாரே, அந்த இடத்துல ஜெயத்தை கொடுத்தாரே, அந்த இடத்துல ஒரே ஒரு பெயர் தான் தெரிய வேண்டும். அது சபையின் பெயர் அல்ல, பாஸ்டருடைய பெயர் அல்ல, எந்த இவாஞ்சலிஸ்ட் பெயரும் அல்ல. இயேசுவனுடைய பெயர் மாத்திரம்தான் எழுதப்பட வேண்டும். ராமன் சொல்லுங்க. யார் மூலமா கர்த்தர் செய்து விடுதலை கொண்டு வரலாம்? பாஸ்டர் பேர் அங்க வரக்கூடாது, அற்புதம் செய்கிற தீர்க்கதரிசி பேர் வரக்கூடாது, இவாஞ்சலிஸ்ட் பேர் வரக்கூடாது, சபை பேர் வரக்கூடாது. கர்த்தரின் நாமம் மட்டுமே அங்கு உயர்ந்து இருக்க வேண்டும். வேறொரு பெயர் அங்க எழும்பக்கூடாது. கர்த்தர் நிறைவேற்றும் போது அவருடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தர் அவனை சுகமாக்கினார். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15வது வசனம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தாரோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்று, பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும். நாகமான் கர்த்தர் தன் ஏக்கத்திற்கு பதில் கொடுத்த பொழுது என்ன சொல்கிறான்? இந்த இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்றான். எலிசா வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. அவன் சொன்னான், அப்படியே நடந்துச்சு. எலியா தீர்க்கதரிசி சொன்னது போலயே நடந்துருச்சு. எலிசாவுக்கு அல்ல, தேவனுக்கு மட்டுமே மகிமை செலுத்த வேண்டும். கை உயர்த்தி, ஆண்டவரே அந்த ஃபோக்கஸ் எங்களுக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவரே யார் என்ன எங்களை குறித்து என்ன உயர்வா பேசினாலும் ஃபோக்கஸ் அதன் மேலே அல்ல. எங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தினாரே, கர்த்தர் மேலேயே, கர்த்தருடைய நாமத்தின் மேலேயே எங்கள் ஃபோக்கஸ் போக கர்த்தர் உதவி செய்வீராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 17வது வசனம். இனி எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. நல்ல கவனிங்க. இங்க இந்த பகுதியில் நீங்க மேலையும் கீழே அப்படி கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா அற்புதங்களை செய்கிறார் ஆண்டவர். கர்ச்சீப்பை போட்டால் சுகமாகிறது, பிசாசுகள் ஓடுகிறது. இத்தனை மகத்துவங்கள் நடந்தாலும் வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்பட்டது. உருமால்களை போட்டு தூக்கி போட்டு சுகமடைஞ்சாலும் மகிமை இயேசுவுக்கு மட்டும்தான். அல்லேலூயா. அதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவரை நிறைவேற்றும் போது மகிமை உங்களுக்கு மட்டும்தான். அந்த குளோரியை நான் திருடிடக்கூடாது, அந்த ஹானரை நான் என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த மகிமை, அந்த கனம் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்த உங்க பேர் மட்டும்தான் வரணும். ஒருவேளை உங்களோடு கூட நிறைய பேர் நல்லா பழகுவாங்க. பழகும்போது அவங்க சில ஜெப குறிப்பெல்லாம் உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க,
சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை இந்த பாரம் எனக்கு இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் பாரத்தோடு என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுவீங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்த உடனே ஒரு நாள் சொல்லக்கூடாது, நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் பதிலை கொடுத்தார், நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் அற்புதம் செஞ்சார்னு ஒரு நாளும் நம்ம பெயர் வரக்கூடாது. நான் என்கிற வார்த்தை அல்லது நம்முடைய பெயரை சொல்லுகிற வார்த்தை வரக்கூடாது. இயேசு தான் சுகம் கொடுத்தார், அவருடைய நாமத்தினால தான் இது நடந்தது. அவங்க ஒருவேளை சொல்லுவாங்க, நீங்க ஜெபம் பண்ணி தாங்க நடந்துச்சு. நீங்க சொல்லணும், நான் இல்லைங்க, இயேசு உங்களுக்காக கிரியை செய்தார், இயேசு உங்களுக்காக இந்த ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? திருப்பி சொல்ல மாட்டோம், தலையாட்டிக்குவோம். அது கூட செய்யக்கூடாது. ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னால எதுவுமே கிடையாதுங்க, செஞ்சதெல்லாம் இயேசு தாங்க, ஜீவிக்கிற இயேசுவால மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் மகிமை, அவருடைய பெயர் மட்டும்தான் என்ன பண்ணணும்? வரணும். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் கர்த்தர் அதை செய்வீராக. எந்த காரியம் நடந்தாலும் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக, இயேசுவுக்கு கனம் வருவதாக, இயேசுவுக்கு மகிமை வருவதாக. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வீராக. உம்முடைய பேர் மட்டும் எங்க தேசத்துல எல்லா இடத்திலும் கோடிட்டு காட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பெயர் மட்டும் எங்கள் மாநிலத்திலே கோடிட்டு பட்டு காட்டப்பட வேண்டும். உம்முடைய பெயர் மாத்திரமே சபைகளிலே கோடிட்டு காட்டப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. மூன்றாவது, எதிலே நம்முடைய கவனம் இருக்கணும்? 20வது சங்கீதம் 8வது வசனம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். முதல்ல எதில் நம்முடைய கவனம் போகணும்? அவருடைய நாமத்திலே கொடியேற்றுவதிலே நம்முடைய கவனம் போகணும். ரெண்டாவது, அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதிலே நம்முடைய கவனம் போகணும். மூணாவது, சாட்சியிலே நம்முடைய கவனம் போகணும். சாட்சியின் மேல நம்முடைய கவனம் இருக்கணும். நாங்களோ, அங்க சொல்லுகிறார், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவனுடைய சாட்சி என்ன? சாட்சியில 2 பேர் அவர்கள். நாங்கள் இந்த 2 பேருக்கு உள்ள வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் சாட்சி. கவனியுங்கள், கர்த்தர் உங்கள் வேண்டுதலை, உங்களுடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றப்படும் போது ஆசைப்பட வேண்டிய ஒன்று, கேட்டேன் கர்த்தர் கொடுத்தார் என்பதல்ல, நீர் தந்த விதம் எனக்கும் உம்மை சேவிக்கிறவர்களுக்கும் சேவியாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாய் தெரிய வைக்கும் குறிப்பிடத்தக்க சாட்சியாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அல்லேலூயா. என்ன சாட்சி வேணும் ஆண்டவரே? நீர் கொடுக்கிற சாட்சி உம்மை சேவிக்கிறவர்களுக்கும் உம்மை சேவிக்காதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை குறிப்பிடத்தக்கதான ஒரு செயலாய், ஒரு சாட்சியாய் என் வாழ்வில் இருக்க வேண்டும். மாலை வேளை எல்லாம் ஒரு கர்த்தர்ட்ட கை உயர்த்தி, ஆண்டவரே, இப்படிப்பட்ட செய்கை என்னிலே இருப்பதாக. சாட்சி என்பது ரொம்ப முக்கியம் ஆண்டவரே, அதில் என்னுடைய கவனம் இருக்கணும். அது கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கும் சேவிக்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை குறிப்பிடத்தக்க ஒரு சாட்சியாக இருக்க கர்த்தர் செய்வீராக. அவர்கள் யார்? இதற்கு முன்பு அவர்கள் நிமிர்ந்து தான் இருந்தார்கள். நான் குனிந்து இருந்தேன். கர்த்தர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் நிறைவேற்றின பொழுது நிமிர்ந்தவர்கள் குனிந்தார்கள், குனிந்தவர்கள் நிமிர்ந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில உங்களை விட எல்லாரும் நிமிர்ந்து நிற்பாங்க. நேரா உங்களுக்கு எப்பவுமே தலை குனிவுதான் இருக்கும், குனிஞ்சுதான் இருந்திருப்பீங்க. கர்த்தர் உங்கள் வேண்டுதலை, உங்க ஜெபத்தை, உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கும் பொழுது என்ன செய்கிறார் தெரியுமா? நேரா நின்னவன் குனியறான், குனிஞ்ச தலையை கர்த்தர் நேரா நிமிர்ந்து வைக்க போகிறார். நான் சொல்கிறேன், எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுடைய தலைகளை நிமிர்ந்து நிற்க செய்கிற ஒரு வல்லமையின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நிமிர்ந்தவர்கள் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையில் உங்கள் முழு குடும்பமும், நீங்க தான் தனியால், உங்கள் முழு குடும்பமும்
உங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, குனிய வைத்து, ஏன் உங்களோடு கூட வேலை பார்க்கிறவங்களும் செஞ்சிருப்பாங்க. அவங்கள நிமிர்ந்து நிற்கிற மாதிரி இருக்கும். உங்களை எல்லாத்திலையும் அடிமட்டம் செய்வாங்க, குனிய பண்ணுவாங்க. ஆனால் அவர்கள் நிமிர்ந்து நினைப்பாங்க, இந்த தங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது, அவங்கள நான் அவமானப்படுத்திட்டேன், அவங்கள நாங்கள் வெட்கமடைய செய்து விட்டேன் என்று சொல்லி அவர்கள் தலை நிமிர்ந்து இருக்கிறது போல இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய பிள்ளையினுடைய வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்றும் போது குனிய வைத்தவர்கள் குனிவார்கள், குனிந்தவர்கள் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க குனிந்திருந்தோம், எங்களை நிமிர்ந்து நிற்க வச்சிருக்கிறீர். எங்களை அநேகர் குனிய பண்ணினாங்க, ஆனா என்னுடைய வேண்டுதலை கேட்டு நிமிர்ந்தவர்களை குனிய பண்ணினீர். குனிந்திருந்த என்னை இன்றைக்கு நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிற உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல். பலவான்களின் வில் முறிந்தது, பலவான்களின் வில் முறிந்தது, பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ தள்ளாடுகிறவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள், பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக வேலை செய்கிறார்கள், கூலி வேலை செய்கிறார்கள். பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள், மலடியாய் இருந்தவை ஏழு பெற்றாய், அநேக பிள்ளைகளை பெற்றவர்களோ பலட்சியப்பட்டாய். நல்ல கவனிங்க, அண்ணால அவள் குடும்பம் நிந்தித்தது, கூனி குறுகி போயிருந்தாள். ஆனால் அவள் கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றின பொழுது அன்னாள் சொல்கிறாள், தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியம் அடைந்தாள். லூக்கா 1 அதிகாரம் 52வது வசனம் 53வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1வது அதிகாரம் 52வது வசனம் 53வது வசனம். பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். அவள் வாழ்வில் கர்த்தர் செய்த பதிலை பார்த்து அவள் சாட்சி சொல்லுகிறாள், பலவான்களை தாழ்த்தினீர், தாழ்மையானவர்களை என்ன பண்ணீர், உயர்த்தினீர். கை உயர்த்தி ஜெபம் பண்ணின, கர்த்தர் தந்தார், கர்த்தர் கொடுத்தார். அப்படி சாட்சி சொல்ல அல்ல, எனக்கும் உம்மை சேவியாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற வியக்கத்தக்க சாட்சியை நீர் நிறைவேற்றும் பொழுது பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கும் உதவி செய்வீராக. பெலிஸ்தர் எத்தனையோ பேரை முறியடித்திருப்பார்கள், தாவீதும் முறியடித்தான். தாவீதை கேளுங்கள், 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 17லிருந்து 19 வசனங்கள். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 17லிருந்து 19 வசனங்கள். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையிலே நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். நல்ல கவனிங்க, விடுதலை ஆக்கினார். விடுதலை தந்தார் மட்டுமல்ல, எப்படி தந்தார் தெரியுமா? அணை உடைந்து தண்ணீர் புரண்டு போவது போல கர்த்தர் பெலிஸ்தரை சிதற பண்ணினார். அதைத்தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஏன்? அதன் மூலம் அவர் அடையாளம் காணப்படுவார் என்பதினாலே இந்த 3ம் என் வாழ்விலே இருக்க எனக்கு உதவி செய்யும். எதுல கவனம் இருக்கணும்? நம்முடைய கவனம் கொடி, அவருடைய நாமத்தில் கொடியேற்றணும், அதில் நம்முடைய கவனம் இருக்கணும். அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும், அதில் நம்முடைய கவனம் இருக்கணும். 3வது சாட்சியில் கவனம் இருக்கணும். இதெல்லாம் கர்த்தர் செய்ய நமக்கு கிருபை. இதெல்லாம் ஆண்டவர் செய்யணும்னா
நம்மிடத்துல சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை சுருக்கமாக சொல்றேன். 20ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 20:6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை இங்க ஆண்டவர் சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா? என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அபிஷேகம் பண்ணினவருடைய விண்ணப்பத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். அப்படி ஆண்டவர் அந்த அபிஷேகம் பண்ணிவித்தவர்களுடைய விண்ணப்பத்தைக்கு ஆண்டவர் செவி கொடுத்து ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், நிறைவேற்றுகிறார். கர்த்தராகிய நான் செய்ய வேண்டுமானால் இங்க ஆண்டவர் கேட்பது என்ன தெரியுமா? உன்னுடைய மனம் போன போக்கிலே நீ போகக்கூடாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நபராய் இருந்தால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாய் இருந்தால், நீங்க அதுல நமக்கு சந்தேகம் இல்லை. தேவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அதிலே நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் தேவன் கேட்பது என்ன தெரியுமா? அடிக்கடி தேவன் நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ நினைப்பது போல வாழக்கூடாது. நான் உன் மேல ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறேன், ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். அதன்படி தான் நீ என்ன பண்ணணும்? வாழணும். உன் சுய விருப்பம்படி என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. என்னுடைய விருப்பத்தின்படி, நான் சொல்லுகிற காரியத்தின்படி நீ நடப்பாயானால் உன்னுடைய வேண்டுதலை, உன்னுடைய ஜெபத்தை, உன்னுடைய ஆலோசனையை நான் நிறைவேற்றுவேன். 2வது 20ஆம் சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 20:3. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. ஒவ்வொரு இஸ்ரவேலரும் தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக 2 காரியங்களை கொண்டு வருவான். வெறும் கையோடு கூட யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. ஒன்று சாக்ரிஃபைஸ், அவங்க கொண்டு வருகிற ஒன்று சாக்ரிஃபைஸ், 2வது காணிக்கை. இந்த 2ஐயும் ஒரு இஸ்ரவேலன் என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நாமும் இந்த 2ஐயும் தேவ சமூகத்துக்கு வரும்போது என்ன பண்ணணும்? கொண்டு வர வேண்டும். ஆண்டவரோடு கூட எதுக்காக இஸ்ரவேலன் வந்து பலி செலுத்துகிறான் என்று சொன்னால், ஆண்டவரோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய நடக்கையை சீர்பொருந்த பண்ணுவதற்காக பலி செலுத்துவான். அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக காணிக்கைகளை கொடுப்பான். சீர்பொருந்த செய்ய பலி செலுத்துவான், நன்றி செலுத்த என்ன பண்ணுவான்? காணிக்கை கொடுப்பான். பலியும் காணிக்கையும் இல்லாமல் ஆராதனை இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆராதனை எப்படி? கர்த்தர் அதை பிரியமாக ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனையாக இருக்க வேண்டும். அதுல சாக்ரிஃபைஸ் இருக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதை கர்த்தர் சுகந்த வாசனையாக கர்த்தர் அந்த ஆராதனை என்ன பண்ணுகிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப ஆண்டவர் அங்கீகரிக்கிற இடத்துல, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற நிலையிலே கர்த்தரை ஆராதனை செய்கிற மனுஷனாக, மனுஷியாக இருக்க கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆராதிக்கிற நமக்கு என்ன இருக்கணும்? அர்ப்பணம் இருக்கணும். நன்றி சொல்லி காணிக்கை பலியை கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். வெறுங்கையா கர்த்தரை பார்க்க வரக்கூடாது. வரும்போதே ஆயத்தத்தோடு வரணும். கர்த்தருக்கு நன்றி சொல்ல துதி பலியினால நிரம்பி ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். 3வது 20வது சங்கீதம் 7வது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும். எனக்கு உடையவைகளை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு வேணா கொடுத்திருக்கலாம், எவ்வளவு ஆசீர்வாதம் வேணா கொடுத்திருக்கலாம், எவ்வளவு மேன்மைகளை, எவ்வளவு உயர்வுகளை, எவ்வளவு பதவிகளை கொடுத்திருக்கலாம். ஒன்று நாம நினைக்கணும், எனக்கு உடையவைகளாய் இருக்கிற நீர் கொடுத்தவைகளை குறித்து ஒரு நாளும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்.
என்னை ஒருவர் பெற்றுக்கொண்டிருக்கிறாரே, யார்? அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ரத்தத்தை சிந்தி கிரயம் கொடுத்து நம்மை பெற்றுக்கொண்டிருக்கிறாரே, அவரை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன். எங்க இருந்து கர்த்தர் என்னை உயர்த்தினார், எந்த நிலையிலிருந்து இந்த மேன்மைக்கு கொண்டு வந்தார், இன்றைக்கு எவ்வளவாய் கர்த்தர் என்னை கனப்படுத்தி வைத்திருக்கிறார், இதற்கு காரணம் யார்? அவருடைய வல்லமை, அவருடைய செயல்கள். அதை தான் நினைச்சு கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். எனக்குள் ஒருவர் இருக்கிறாரே, அவர்தான் என்னுடைய மேன்மை. என் வேலை மேன்மை அல்ல, என் பணம் மேன்மை அல்ல, எனக்கு இருக்கிற அந்தஸ்து என்னுடைய மேன்மை அல்ல, எனக்கு இருக்கிற அதிகாரம் என்னுடைய மேன்மை அல்ல. எனக்குள் ஒருவர் பரிசுத்தர் இருக்கிறாரே, அவர்தான் என்னுடைய மேன்மை. அந்த சிந்தை நமக்கு வரணும். அப்படி அர்ப்பணத்தோடு நாம வாழும் பொழுது தேவன் தேவையான பதிலை நமக்கு அனுப்புவதற்கு அவர் வல்லவர். வலதுகரத்தின் வல்லமையை சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் நிரூபிக்க, வெளிப்படுத்தி காண்பிக்க என் கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். நான் கேட்டதை பார்க்கிலும் பல மடங்கு பதில் அதிகமாய் அளித்த அவரை போல இந்த பூமியில ஒருவரும் இல்லை. அந்த தேவனுக்கு எது பிரியமோ அதை மட்டும் நான் செய்வேன். அந்த 3 என் வாழ்க்கையில நான் மறக்க மாட்டேன். ஆண்டவரே, முதலாவது, ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஒரு நாள் ஆண்டவரே என் போக்கில் சுய இஷ்டத்தில் நான் ஓடாமல் கர்த்தருடைய வசனத்தின் கட்டுக்குள்ளே, கர்த்தருடைய வார்த்தையின் எல்லைக்குள்ளே நான் அடங்கி இருப்பேன். 2வது, ஆண்டவரே நம்முடைய சமூகத்திற்கு வரும் பொழுது எனக்கு அர்ப்பணம் இருக்கணும், காணிக்க நன்றி பலி இருக்கணும். ஆண்டவரே, கர்த்தரோடு கூட என்னை சீர்பொருந்த பண்ணுவதற்கு எனக்கு அர்ப்பணம் இருக்கணும். 2வது, எனக்கு நன்மை செய்தாரே அவர்களுக்கு நன்றி சொல்ல காணிக்க. இது 2 இஸ்ரவேலன் தேவ சமூகத்துக்கு வரும்போது கொண்டு வரும் ஆராதனையில் அர்ப்பணம் இருக்கணும், நன்றி இருக்கணும். ஆண்டவரே, இது இல்லாத ஆராதனையே இல்லை. ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் உம்மை நான் ஆராதிக்க எனக்கு கிருபை தாரும். 3வது, எனக்கு உடையவைகளை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். எனக்குள் ஒருவர் இருக்கிறாரே, அவர்தான் என்னுடைய மேன்மை, அவருக்கே என்னுடைய மேன்மையை கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு நடந்தால் நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி, கர்த்தர் நம்மை ரொம்ப நேசித்திருக்கிறார். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறார், தீர்வுக்கு நேராக கொண்டு போக நமக்கு உதவி செய்கிறார். தம்முடைய வலது கரத்தினுடைய வல்லமையை காண்கிற நிலையிலே வெளிப்படுத்துகிறார். சாட்சியா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். இது 3 ஆண்டவர் செய்யும்போது நாம அதுக்கு பதிலீடாக நாம கவனத்தில் கொள்ள வேண்டியது, அவருடைய லாபத்தில் நாம் கொடியேற்ற வேண்டும், அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை வேண்டும். 3வது, சாட்சி நமக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தர் அதை தருவாராக. அது மாத்திரம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தீர்மானங்கள். நான் ஒருபோதும் என் சுய இஷ்டத்தில், சுய விருப்பத்தில் நான் ஓட மாட்டேன். கர்த்தர் விரும்புகிறதை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை விட்டு கொடுக்குறேன். உண்மை ஆராதிக்கும் போது எனக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கணும், காணிக்கை இருக்கணும். வெறுங்கையா நான் தேவ சமூகத்துக்கு வரக்கூடாது. 3வது, எனக்கு உரியவைகளை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். எனக்குள் ஒருவர் இருக்கிறாரே, அவர்தான் என்னுடைய மேன்மை. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தோடு வாழும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே எங்களோடு கூட பேசினதான உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை கர்த்தர் எவ்வளவு நேசிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமத்திலே நாங்கள் கொடியேற்றுவதிலே எங்களுடைய கவனம் இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை குறித்த மேன்மை பாராட்டுவதில் எங்களுடைய கவனம் இருக்கட்டும்.
சாட்சியாய் நிற்பதிலே, சாட்சியாய் வாழ்வதில் எங்களுடைய கவனம் இருக்கட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்கள் சுய விருப்பத்தின்படி நாங்கள் ஓடாமல் உம்முடைய எல்லைக்குள் நாங்கள் இருந்து நடக்க உதவி செய்யும். உம்முடைய சமூகத்திற்கு வரும்பொழுது வெறுங்கையாய் வராதபடி ஒரு அர்ப்பணத்தோடு, ஒரு நன்றி நிறைந்த காணிக்கையோடு தேவ சமூகத்திற்கு நாங்கள் வரணும். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு இருக்கிறதான மேன்மைகளை, எங்களுக்கு இருக்கிறதான சகல வசதிகளை நினைச்சு பெருமை பாராட்டாதபடி, மேன்மை பாராட்டாதபடி, எங்களுக்குள் ஒருவர் பெரியவர் இருக்கிறாரே, அவர்தான் என்னுடைய மேன்மை என்று சொல்லி நடக்க கர்த்தர் உதவி செய்ய. இந்த மாலை வேளை வந்ததான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதி. வசனத்தால் அந்த வாரம் முழுவதும் கர்த்தர் இடை கட்டுவாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.